ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிரஸ் ரிசால்வ் த பேட்டில் ஃபார் ஹியூமனிட்டியோட எபிசோடு 5 தான் பார்க்க போகிறோம். எபிசோடு 4 மிஸ் பண்ணவங்களுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த எபிசோடு உங்களுக்கு நல்லா புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். திரும்பவும் அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வருது. அங்கேருந்த கேப்டனை தூக்கி அடித்து வீசிடுது. ஒரு மான்ஸ்டர் வெளியில் வருது, சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் அழிக்குது. அந்த இடமே இடிஞ்சு விழப்போகுதுன்னு நம்ம ஆள் ஹீரோ பயந்துக்கிட்டு இருக்கான். அங்கேருந்து கல்லெல்லாம் கீழே விழுது. நல்ல வேலை நான் தடுத்துட்டேன், இல்லைன்னா செத்து போயிருப்பேன்னு கேப்டன் நினைக்கிறாரு. ஹீரோ அங்கே கல்லுக்கு நடுவில் மாட்டிக்கிறான். ஒரு வாய்ஸ் கேட்குது, இங்கே ஏன் ஒரு மனுஷன் இருக்கான், பார்க்க ஒரு எல்ஃப் மாதிரி இருக்கான், அருவருப்பாக இருக்கான்னு சொல்கிறான். அந்த பக்கம் அந்த மான்ஸ்டர் வெளியில் வருது. அது ஒரு B+ ரேங்க்ல இருக்க ஒரு மான்ஸ்டர். வைஸ் கேப்டன் எல்லாரும் சண்டைக்கு ரெடியாகுன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. பெல்லா இந்த ஸ்வாடு ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறான். ரேங்க்கு முன்னாடி போய் மான்ஸ்டரை எல்லாருமே தடுக்கிறாங்க. எல்லாரும் ஷீல்டை தூக்குறாங்க. வைஸ் கேப்டன் அம்பை சுட சொல்கிறாரு. அம்பு மலை மாதிரி அந்த ஸ்கார்பியன் மேலே பாயுது. மான்ஸ்டர் ஒரு பயங்கரமான சத்தம் போடுது. ப்ரெஷர் அதிகமாகுது. வைஸ் கேப்டன் அதை பார்க்குறாரு. அம்பெல்லாம் தெரிச்சு விழுது. அது மேலே ஒரு கீரை கூட விடலைன்னு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. கேப்டன் வந்து, ஏண்டா சும்மா நிற்கிறீங்க, ஒரே ஒரு மான்ஸ்டர் தான், ஈஸியாக ஜெயிக்கலாம்னு சொல்கிறாரு. இங்கே ஹீரோ அந்த குரல் மான்ஸ்டரோடாதுன்னு யோசிக்கிறான். இருட்டில் ஒரு ஒளி வருது. ஒரு வால் அவனை தாக்க வருது. ஆனால் கல் மேலே அது படுது. மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ அதை ஈஸியாக டாச் பண்ணி கிட்ட நெருங்கி ஒரே குத்து. 3190 அட்டாக் பவரை வாங்கி பாருடான்னு குத்துறான். மான்ஸ்டர் தலை சுக்குநூறாக உடையுது. அந்த வாய் சொல்லுது, ஒரே குத்துல மான்ஸ்டரை நீங்கள் காலி பண்ணிட்டீங்கன்னு ஆச்சரியப்படுது. அந்த இடத்துல ஹீரோ நினைக்கிறான், அந்த பாய்சன் மெடிசன் அந்த பாத்ரூமில் தான் இருக்குன்னு. அப்போ சடியல் A+ ரேங்க் மான்ஸ்டர் அந்த இடத்துக்கு வரா. மனுஷங்க தொட்ட எதையும் நான் வச்சுக்க மாட்டேன், உன்னோட தலையை நானே என் கையால் திருப்ப போகிறேன்னு மிரட்டுறா. நம்ம ஹீரோ சொல்கிறான், என் தலை என்ன தர்பூசணியா, ஈஸியாக பிக்கிறதுக்குன்னு கவுண்டர் கொடுக்குறான். டேடியல் சொல்கிறா, என் கையால் உன்னை தொடமாட்டேன்னு சொல்லிட்டு வேற ஒரு மான்ஸ்டரை வர வைக்கிறான். வெளியில் இருக்கிறவங்கள ஒரு கையில் சமாளிப்பேன், உன்னை முதல்ல முடிக்கிறேன்னு சொல்கிறான். ஹீரோ சொல்கிறான், நான் ஒரு ஹீரோ, மக்களை காக்கிறது என்னோட கடமை, என் முழு பலத்தையும் யூஸ் பண்ணி உன்னை தடுப்பேன்னு நம்ம ஹீரோ சவால் விடுறான். இந்த எல்ஃப் கிட்ட வந்து தன்னோட காலை நம்ம ஹீரோ கழுத்துலேயே சுற்றி தரையில் போட்டு அமுக்குறா. அங்கே சிஸ்டம் காட்டுது, டார்கெட் லாக்டு, 16% அஜிடேஷன். அந்த பக்கம் மான்ஸ்டர் அசையாமல் நிற்கிது. இந்த வைஸ் கேப்டன் எல்லாரும் அந்த மான்ஸ்டர் தலையை பாருங்க, ரெட் கலரில் ஆகுது, நம்ம அட்டாக்ஸ் வேலை செய்யுதுன்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோ அவகிட்ட சிக்கிட்டு இருக்கான். இவன் ரொம்ப ஃபாஸ்ட்டுன்னு நினைக்கிறான். டேடியல் சொல்கிறா, ஒரு மனுஷனா இவ்வளோ தூரம் வந்தது பெரிய விஷயம்தான், ஆனால் லார்டுன்னே ரூமுக்குள்ளே மனுஷங்க வந்தால் அவருக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறா. ஹீரோ இவளை இங்கேயே தடுத்து ஆகணும்னு முடிவு பண்ணுறான். ஹீரோ வாயை திறந்து அவள் காலுக்கிட்ட போயிடுறான். சேடில் முகம் சொல்லிச்சு, என் காலில் என்னடா பண்ணுறேன்னு கேட்குறா. அந்த பக்கம் ஒரு வாரியர் கீழே விழுந்துடுறான். மான்ஸ்டர் கிட்ட வருது. இதையெல்லாம் பெல்லா பார்த்துக்கிட்டு இருக்கா. ரொம்ப நேரமாக அசையவே இல்லையே, என் பார்ட்னர் சாதாரண கல் விழுந்து சாக மாட்டான்னு நம்புகிறேன், அவனை காப்பாற்ற போகிறேன், கவர் பண்ணுங்கன்னு கத்திக்கிட்டு ஓடுறான். வைஸ் கேப்டன் போகாதன்னு கத்துறாரு. ஆனால் பெல்லா கேட்கல. மான்ஸ்டர் அவளை அட்டாக் பண்ண வருது. ஆனால் வைஸ் கேப்டன் குறுக்க வந்து அதை தடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் பெல்லா சொல்கிறா, இவர் நிஜமாவே ஹீரோ தான்னு ஆச்சரியமாகி முன்னாடி போகிறான். இந்த இடத்துல சாடியல் அவளோட எச்சிப்பட்ட காலை பார்த்து, சி அருவருப்பாக இருக்குன்னு சொல்கிறா. ஹீரோ அந்த இடத்துல விட்டுறான். அவள் செம்ம காண்டாகி, என் காலை அசிங்கப்படுத்திட்ட, இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும்னு கத்துறா. இஷ்டம் அங்கே சொல்லுது, வெப்பன் இல்லாமல் இன்ஸ்டன்ட் எக்ஸிக்யூஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ண முடியாது. ஹீரோ தெரிஞ்சிருந்தா வெப்பன்ஸ் கொண்டு வந்திருப்பேன், இப்போ கைதான் வெப்பன்ஸ்னு நினைக்கிறான். ஹீரோ குத்த வரான். ஆனால் எல்ஃப் தப்பிச்சிடுறா. அவன் மூஞ்சிலேயே எட்டி உழைச்சிடுறா. இவன் மூஞ்சி சாஃப்டா இருக்கு, உதைக்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறா. ஹீரோ பயந்து போய் கீழே விழுந்துடுறான். திடீர்னு அவளுக்குள்ள ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது. எனக்கு என்ன ஆச்சுன்னு யோசிக்கிறா. சீக்கிரம் இவனை முடிக்கணும், இல்லைனா பிரச்சனைன்னு முடிவு பண்ணிடுறா. ஒரு ஸ்கார்பியன் துண்டை கையில் எடுக்கிறா. நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரா. ஆனால் நம்ம ஹீரோ அதை ஈஸியாக டாச் பண்ணிடுறான். என் அஜிலிட்டி தப்பிக்க போதுமானதுன்னு நினைக்கிறேன். கையில் மேஜிக் எனர்ஜியை சேர்த்து அந்த ஸ்கார்பியன் துண்டை 2ஆக வெட்டிடுறான். மறுபடியும் காலை அவன் கழுத்தில் சுற்றி செவுத்துல வீசுறா. இந்த முறை தப்பிக்க விட மாட்டேன், என் காலையிலேயே உன்னை நெரிச்சு கொள்றேன்னு வெறித்தனமாக அமுக்குறான். நம்ம ஹீரோ மூச்சு திணறான்.
திடீர்னு அவ வெக்கப்படுறா. அவனை தரையில் தள்ளிட்டு உன் அசிங்கமான கையால் என் காலை தொடாதுன்னு சொல்கிறா. ஹீரோவோட கை தரையில் அந்த ஸ்கார்பியன் வால் துண்டோட சேர்ந்து அமுக்கப்படுது. அங்கே நம்ம ஹீரோ பார்க்குறான், இது நான் உடைச்ச ஸ்கார்பியன் வால் தானே, அவளோட பிடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, தப்பிக்கவே முடியலை. எல்ஃப் சொல்கிறா, உன் மண்டையை இப்போவே நசுக்க போகிறேன்னு நம்ம ஹீரோ மிரட்டுறா. அங்கே சிஸ்டம் காட்டுது, ரெசிடென்ஸ் பர்செப்ஷன்ஸ் மேஜிக் எல்லாம் ஏறுதுன்னு. சாடியல் குழம்பி போய் பார்க்குறான். சாடியல் அவனை மிதிக்கிறது அவளுக்கு சுகமாக இருக்குன்னு அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கா. மனுஷங்க என் காலுக்கு அடியில் மிதிக்கப்படுறதுக்காக பிறந்தவங்கன்னு திமிரா நினைக்கிறான். அந்த பக்கம் மான்ஸ்டர் தடுமாறுது. வைஸ் கேப்டன் கத்துறாரு, டே அது பேலன்ஸ் இழக்குது, ஜெயிச்சிடலாம், எல்லாரும் ஸ்ட்ராங்காக நில்லுங்க. அங்கே ஹீரோவுக்கு சிஸ்டமில் நோட்டிஃபிகேஷன் வருது, அட்டாக் பவர் ஏறுதுன்னு. சாடியல் விடாமல் நம்ம ஹீரோவை காலில் மிதிச்சுக்கிட்டே இருக்கா. அவளுக்கு அந்த ஃபீலிங் சூப்பராக இருக்கான். அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தன் பெல்லாவை வார்ன் பண்ணுறான், பார்த்து வால் வருதுன்னு. பெல்லா அவன் சொல்கிறத கவனிக்கலை. அந்த வால் அடித்து அவள் தூக்கி வீசப்படுறான். வைஸ் கேப்டனும் பதறிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ அங்கே வெக்கப்படுறான். கொஞ்சம் இருங்க மேடம், அங்கெல்லாம் தொட உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் எல்ஃப் எதையும் காதில் வாங்காமல் நம்ம ஹீரோவை போட்டு மீச்சிக்கிட்டே இருக்கா. அந்த ஸ்கார்பியன் வால் கேப்டனை தாக்க வந்துடுது. அவர் பிளாக் பண்ணுறாரு, வால் கல் மேலே படுது. கேப்டன் யோசிக்கிறாரு, இவ்வளோ தூரத்தில் இருந்து தாக்குது, இது எலைட் மான்ஸ்டரையும் விட பவர்ஃபுல் போலையே. ஆனால் அந்த சாடியல் நம்ம ஹீரோவை விடாமல் மீச்சிக்கிட்டே இருக்கா. உடம்பு சாப்பிட்டா இருக்கு, நல்லா இருக்குன்னு கமெண்ட் வேறு அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஸ்கார்பியன் மறுபடியும் கேப்டனை தாக்க வருது. இந்த முறை அவர் லேட்டாக கவனிச்சிடுறாரு. இந்த மான்ஸ்டர் திரும்பவும் தாக்க வருது. தடுக்கவே முடியாத சரியாந்திர வேகத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. அங்கே ஹெல்ப் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. மான்ஸ்டர் அடிக்க வரும்போது கேப்டன் கண்ணை மூடிடுறாரு. அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா அவர் ஏற்கனவே பிளாக் பண்ணிட்டாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.